உங்கள் சரவணன். நம்மளுடைய யூடியூப் தளத்தில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸோட சீரியஸஸை ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நிறைய பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு கல்லூரிகளையோடைய எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எம்பிபிஎஸோடைய தேடுதல்களில் லோ ஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இறங்கி ஒவ்வொரு கல்லூரியும் நேரடியாக போயிட்டு அந்த கல்லூரியுடைய தகவல்களை நேரடியாக சேகரித்து எங்களுடைய ஒரே நோக்கம் ஒன்றுமே இல்லை, அந்த கல்லூரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க நேரடியாக போய் பார்க்குறதுக்கு பதிலாக என்னுடைய சேனல் மூலயமா அவங்க நேரடியாக பார்த்துக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எகெயின்ஸ்ட் த காலேஜ் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் த பேரண்ட்ஸ் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே என்னுடைய சேனலில் இருக்காது. அப்படி ஒன்று வரவும் வராது. ஸோ அதை பற்றி நான் பெருசாக பேசல. பட் ஒவ்வொரு கல்லூரியை பற்றி தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வரணும். அந்த கல்லூரி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதில் எந்த அளவுக்கு வந்து பேஷண்ட் ஃப்ளோ இருக்குது, அதே போல் அதில் பிஜி கோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய தகவல்களை ஒவ்வொரு கல்லூரியை பற்றியும் நம்மளுடைய யூடியூப் தளத்தில் எல்லா வீடியோவும் கொண்டு வரணும் அப்படின்றத நோக்கத்தில் தான் அதில் நம்ம இறங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு கல்லூரியும் நேரில் போய் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மிக மிக தமிழ்நாட்டிலே அதிகமாக எதிர்பார்க்குற சில கல்லூரிகளில் முக்கியமான கல்லூரிகள். ஸோ மதுரையில் இருக்கிற மதுரை மாணவர்களோட மிகப்பெரிய வரப்பிரசாதம், மதுரை மக்களுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரை. ஸோ இந்த காலேஜை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் தவம் இருந்து எப்படியே இந்த காலேஜில் மட்டும்தான் சேர்ந்துடணும் அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸை நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். என்னோட மாணவர்களே அங்கே படிக்கிறாங்க. சரிங்களா, நிறைய வழி நடத்தின மாணவர்கள் அங்கேயே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சில தகவல் பேசிக் தகவல்லாம் சொல்லிடுறேன். மேபி கொஞ்சம் ஒரு 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 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் போகலாம். ஃபுல் வீடியோவும் நீங்கள் கவர் பண்ணி பார்த்து முடிச்சிடுங்க. அப்போனா உங்களுக்கு தேவையான கண்டென்ட் மேபி அதில் இருந்துடலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு காலேஜை பற்றி சில தகவல் சொல்ல போனால், காலேஜோடைய லொக்கேஷன் மெயின் சிந்தாமணி, மதுரையில் தெரியாத யாருமே தெரியல, மாட்டுத்தாவளோட ரிங் ரோட்டில் இருக்கிற சிந்தாமணி பக்கத்தில் இருக்கிற காலேஜ். ஸோ காலேஜை பற்றி உங்களுக்கு தெரியும். காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சில சொன்னால், நான் நேரில் போயிட்டு ஹாஸ்பிட்டலை ஃபுல்லாக விசிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிற அதே கேண்டீனில் உட்காந்து நானும் சாப்பிட்டேன். ஸோ ஃபுட் ரிலேட்டடான அங்கே பார்த்த பேஷண்ட்ஸ் எல்லாமே நான் ரொம்ப பிரமிச்சு பார்த்தேன். ஏற்கனவே பார்த்துருந்தாலும் கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நிறைய பில்டிங்ஸ், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டி, ஈவன் த மேனேஜ்மெண்ட் சைடு எல்லாமே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய வளர்ச்சி. அவங்களுடைய ரெவன்யூ எல்லாமே திரும்ப எகைன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து வேலம்மாள் நிறுவனம் அந்தளவுக்கு உயர்ந்திருக்கு. சரிங்களா. ஸோ காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிகப்பெரிய நோக்கமே நிறைய சர்ஜரிஸு, எக்கச்சக்கமான மக்களுடைய சர்வீசஸ், அதெல்லாம் நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கிறத நாம் நேரடியாக பார்க்குறோம். அவங்களோட வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம், வசதிகளை பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தெளிவாக உட்காந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு காலேஜில் படிச்சோம்னா அது வேலம்மாள் காலேஜ். மதுரை மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கூட. இருந்தாலும் இங்கே இருக்கிற சில அனலைசஸ், ப்ரிடிக்ஷன், சரியான வழிமுறை இல்லாமல் அந்த கல்லூரியை தவற விடுறதுக்கான வாய்ப்புகள், தவறவிட்ட மாணவர்களையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ அதை பற்றிலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அடுத்து பேசலாம். ஸோ இதோடைய இருக்கிற இடங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150 இடங்கள். இது ஒரு நான் மைனாரிட்டி கல்லூரி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஸோ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, 4 கேட்டகரியில் இந்த காலேஜ் வாசலை நம்மால் தொட முடியும். சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் கோட்டால் ஃபஸ்ட் நான் சீட் மேட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேலே எவ்வளோ மார்க்குக்கு 2023 கவுன்சிலிங் நடந்திருக்கு, அதில் மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயத்தையும் நான் செய்து சொல்கிறேன். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இதோடைய இந்த வருஷம் எப்படி இருக்கலான்றதை பற்றியும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்க்கலாம். ரைட், ஓகே. இப்போது அதாவது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற இடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 இடங்கள் சொல்கிறோம். சரிங்களா. மொத்தம் 97 இடங்கள். 7 இடங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 மாணவர்கள் அனைவருமே ₹1 கூட செலவே இல்லாமல் அதை வந்து கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய அரசு, தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்கீமில் மாணவர்கள் படிக்கலாம். அது ஒரு 7 மாணவர்கள் பிரிச்சிடுறாங்க. அது அரிஜன ரிசர்வேஷனில் பிரிச்சிடுறாங்க. ரைட். ரெஸ்ட் ஆஃப் த 92.5% இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி காலேஜ். 90 இடங்களை கவர்மெண்ட் கோட்டா கொடுக்குறாங்க. சரிங்களா. அதில் ஓசியில் 28 இடங்கள், பிசியில் 24 இடங்கள், பிசிஎம் 3 இடங்கள், எம்பிசியில் 17 இடங்கள், எஸ்சி 14 இடங்கள், எஸ்சிஏ 3 சீட்டும், எஸ்டியில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் இந்த சீட் மேட்ரிக்ஸில் 2023 இருந்தது. சரிங்களா. ரிமைனிங் இருக்கிற சீட்ஸ் எப்படி சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 30 இடங்களும் 30 சீட்ஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும்,
என்ஆர்ஐ சீட்டை வந்து 23 இடங்கள் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஃபீ ஸ்ட்ரக்சரை பற்றி சில பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சார், காலேஜ் பொறுத்த வரைக்கும் நாம் நேரடியாக உட்காந்து அஃபிஷியலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி காலேஜில் வாங்குற நம்மளுடைய மாணவர்கள்லாம் நாங்கள் விசாரித்தப்போ, ஜென்ரலாக காலேஜ் கவர்மெண்ட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டிசிஷன் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 4,40,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 13,50,000, என்ஆர்ஐ சீட் பொறுத்த வரைக்கும் 24,50,000. அதே போல் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் பொறுத்தவரை 21,50,000. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல போனால் அதர் ஃபீஸஸ் லைக் ஒரு டெவலப்மெண்ட் ஃபீஸ் கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க 50,000 வாங்க சொல்லி, ப்ளஸ் புக் ஃபீஸ் யூனிஃபார்ம் ஃபீஸ்னு ஒரு 50,000 ஒரு 75,000 வரலாம். இது இல்லாமல் ஹாஸ்டல் உங்களுடைய வசதிகள் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான தொலைகள் வரலாம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் காலேஜில் ரொம்ப அதிகமாக ஃபீஸ் வாங்குறதுல நாமினலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக். ஸோ ஒரு கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 8 lakh 9 lakh அந்த மாதிரி ரேஞ்சில் வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. மேனேஜ்மெண்ட் கோட்டானா ஒரு 17-18 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி தோணுது. என்ஆர்ஐ சீட்னா 29 lakhs வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. என்ஆர்ஐ லேப்ஸ்ன்றத ஒரு 25 to 26 lakh வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஒரு டென்டேட்டிவ் வேல்யூ தான். இந்த வேல்யூக்கள் சிலது முன்ன பின்ன இருக்கலாம். இது வந்து எந்த ஒரு விதமானது கிடையாது. நம்ம அதற்கான ப்ராப்பராக கைட் பண்ணி அலாட்மெண்ட் வாங்கி போய் ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். அதை எதுவும் மாற்றத்துக்கு இல்லை. காலேஜை பற்றி இன்னும் சில தகவல்கள் சொல்ல போனால், 2013 சொல்லிட்டு ஒரு 11 வருஷம் ஓல்டு காலேஜ் ஒன்று பிஜி கோர்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. ஹை பேஷண்ட் ஃப்ளோ பிஜி கோர்ஸ் இருக்குன்னாவே அந்த காலேஜில் இருக்கிற எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ நான் எப்போதுமே ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது அதோடைய அனுபவம், கல்லூரியோட அனுபவம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஜி கோர்ஸோட அவைலபிலிட்டி, எத்தனை டாக்டர், ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன். ஒரு பிஜி கோர்ஸ் இருக்குது அப்படின்னாவே ஒரு மினிமம் ஒரு 10 வருஷம் அனுபவம்னாவே ஒரு 6 வருஷம் மாணவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 150 இடங்கள்னா கூட 6 வருஷம்னா கிட்டத்தட்ட 750 உள்ள எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டரே இருக்கிறாங்க. இது இல்லாமல் 3 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு கிளினிக்கல் நான் கிளினிக்கல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 70 to 80 சீட் வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு 300, கிட்டத்தட்ட 1000 மாணவர்களாக மட்டுமே அங்கே பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. உள்ள இன்ஹவுஸில் இருக்கிறாங்க. அவங்க ஓபியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போது அங்கே ஒரு நமக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து காலேஜ்லேயும் ஹாஸ்பிட்டல் மாதிரி மிகப்பெரிய ட்ரஸ்ட் இருக்கும். எந்தளவு ஒரு கிரிட்டிக்கல் கேசஸ் கூட உங்களுக்கு ஒரு சர்ஜரி படிக்கிறவங்களோ ஒரு எம்பிபிஎஸ்லேயே அதை சர்ஜரிக்கான ஒரு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம், ஏன்னா இங்கே அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை சில கல்லூரிகளில். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்லூரிகள் எடுக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஈவன் நம்ம வெளியில் சொல்லும்போது கூட நான் வேலம்மாளில் படிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், பெரிய அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட கட் ஆஃப் எப்படி சார் இருந்திருக்கு, கவர்மெண்ட் கோட்டாவில் எப்படி இருந்திருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எப்படி இருந்திருக்கு, இதை பற்றிலாம் சில சொல்லிடலாம். இந்த கல்லூரி பற்றி ஒரே லைனில் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம என்ன அலாட்மெண்ட் போடுறோமோ அதுலேருந்து பெரிய மாற்றங்கள் ஃபர்தர் ரவுண்டில் இருக்காது. ஏன்னா இதில் வர மாணவர்கள் அவங்க உடனே போயிட்டு கண்ணை மூட்டை ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஈவன் தோ அப்கிரேடேஷன் போகிறதும் கூட மிக மிக குறைவான மாணவர்கள் தான். ஒருவேளை அரசு கல்லூரிகள் மட்டும் ஆப்ஷன் போவாங்களே தவிர அடுத்த கல்லூரிகளுக்கு போக மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கட் ஆஃப் சொல்கிறோமோ அதுதான் எல்லா ரவுண்டுக்குமே இருக்கும். மோரலஸ் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க, ரிவோக் ஆக மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான கல்லூரி. சரிங்களா? ரைட். ஸோ கவர்மெண்ட் கோட்டா ஓசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 3 ரவுண்ட்லேயுமே 553 மார்க் தான் இருந்திருக்கு. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 553 ஓசி, பிசிஏ பொறுத்தவரை 548 மார்க் வரைக்கும் இருந்திருக்கு. பிசிஎம் 529 இருந்திருக்கு. பிசிஎம் 516 மார்க்கு இருந்திருக்கு. எஸ்சி 430 மார்க்கு, எஸ்சிஏ 360 மார்க்கு, எஸ்டி 344 மார்க்கு. அதே போல் அதே கவர்மெண்ட் கோட்டாவுடைய ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஓசியில் எந்த மாற்றமும் இல்லை, 553 மார்க் தான். அதே போல் பிசியில் 548 எந்த மாற்றமும் இல்லை. பிசிஎம்ல 526, ஒரு 3 மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ பிசிஎம் மாணவர்கள் எப்போதும் கம்மியாக தான் இருப்பாங்க. எம்பிசி மாணவர்கள் சார் 2 பிசிஎம் சொல்லி நினைக்கிறேன். எம்பிசி மாணவர்கள் 516. சரிங்களா? அதே போல் எஸ்சி 430, எஸ்சிஏ 360, எந்த மாற்றமும் இல்லை. எஸ்டியில் 344. கட் ஆஃப் எந்த சேஞ்சும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் இருக்கிற இடங்களில் அலாட்டான மாணவர்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இல்லை, வேறு காலேஜ் மாற்றவும் ரெடியாக இல்லை, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே வில்லிங் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற ஸ்டாட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ மாப்பப் ரவுண்டு அதில் 553 மார்க்கு வரைக்கும் வந்து ஓசி, எந்த மாற்றமும் இல்லை கட் ஆஃபில். பிசியில் 548, பிசிஎம் 526, எம்பிசி 516. ஸோ இங்கே ஒரு கட் ஆஃப்ல எந்த சேஞ்சும் இல்லை. சிமிலர் எஸ்சி 430, எஸ்சிஏ 360, எஸ்டி 344. சரிங்களா? ஸோ கட் ஆஃப்ல எந்த மாற்றமும் இல்லை. சார் இது கவர்மெண்ட் கோட்டாவோட 90 இடங்களுக்கான
கட் ஆஃப் மார்க் சொல்லிட்டீங்க. இது 2023 ஸ்டடி சார். இப்போ எல்லாருடைய ஒரே ஒரு கொஸ்டின் 2024 என்ன சார் நடக்க போகுது, எப்படி சார் இருக்கும்? நான் என்ன சொல்லுவேன்னா, இதில் வந்து மார்க் வந்து கண்டிப்பாக நிறைய வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு ரேங்க்னு ஒன்று வரும். அது நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் டேட்டா. ஸோ நீட் மார்க்கு அப்புறம் நீட்டோட ரேங்க். ஸோ உங்கள் இடம், நீங்கள் கியூவில் எத்தனை இடத்துல நிற்கிறீங்க, உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனை இடத்துல இருக்கிறீங்க, மேனேஜ்மெண்ட்னா நீங்கள் எத்தனை இடத்துல நிற்கிறீங்க, இது எத்தனாவது இடத்துல இருந்தால் எண்ணிக்கைகள் மாறாது. 27 இடங்கள்னா 27 மாணவருக்கு சீட் கொடுக்கணும். 27வது மாணவனுடைய இடம், அவருடைய அடையாளம் என்னன்றது தெரியணும். அதுதான் வந்து நம்ம வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய டேட்டா. ஸோ அதை நம்ம ப்ரொஃபஷ்னலாக நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மேலும் தகவல் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போங்க, நம்மளோட டேட்டா எடுங்க, கால் பண்ணுங்கள், இதை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டேட்டா இது சரியாக இருக்கிற பட்சத்தில் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? அதே போல் சார் மேனேஜ்மெண்ட் கோட்டா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 496. ஸோ பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற மாணவர் டைரெக்டாக அடுத்து என்ன பண்ணுவார்னா வேலம்மாள் மட்டும்தான். அது ஒரு மதுரை ஸ்டூடெண்டாக இருந்தாருன்னா கவர்மெண்ட் கோட்டா வைப்பார். அடுத்தது வேலம்மாளில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் அவருடைய வில்லிங்னஸாக இருக்கும். அது 496 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரவுண்ட் 2ல் 489, ஒரு 5 மார்க் குறைஞ்சிருக்கு. தேர்ட் ரவுண்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஆர்ஐ, யூஆர் த என்ஆர்ஐ. இது ஸ்டூடெண்ட்ஸோடைய பிளட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க, எனக்கு பணம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது, வேலம்மாளில் படிப்பது மட்டுமே என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது, நான் வந்து ஒரு 250 மார்க் 200 மார்க் தான் எடுத்திருக்கிறேன், எந்த ஒரு கேட்டகரியிலுமே நான் வேலம்மாளுக்குள்ளே போக முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸ் எய்தர் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா அம்மாவோடைய கூட பிறந்தவங்களோட குழந்தைங்க யார் வேணாலும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ஆர்ஐயில் இருக்கிறாங்க, தட் மீன்ஸ் அப்ராடில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட்டு, எம்பசி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஒரு வார்டு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்கி அதை அப்ரோச் பண்ணி வேலம்மாள் கல்லூரியை தேர்ந்தெடுத்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கும் நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக என்ஆர்ஐ சீட் வேணும், வேலம்மாள் தான் வேணுன்றவங்க தாராளமாக ரெஃபர் பண்ணுங்கள். என்ஆர்ஐ லேப்ஸ்டு ஸ்லைட்லி 1 or 2 சீட்ஸ் வரலாம் ஆக்சிடென்ட்லி. எனக்கு தெரிஞ்சு என்ஆர்ஐ மாணவர்களே அதை ஃபீல் பண்ணிப்பாங்க. லேப்ஸ்டு வெரி வெரி லெஸ் நம்பர். அதுவும் வந்து எனக்கு கொஞ்சம் மார்க் அதிகமாக இருக்கிற வெள்ள சூழ்நிலை தான். ஒரு 200 மார்க் இருக்குது, 300 மார்க் இருக்குது, ஆனால் என்ஆர்ஐ லேப்ஸில் யாரோ வாங்கி கொடுத்துறேன் கைட் பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கெலாம் இடமில்லை. ரொம்ப 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 கடினமான ஒரு சூழ்நிலை தான். பட் என்ஆர்ஐ சீட்ஸு லேப்ஸ்டாக வாய்ப்புகள் இல்லை. வேலம்மாளின் வளர்ச்சி அந்தமானது. ஸோ நம்மளுடைய அனைத்து தகவல்களுமே, நம்மளுடைய நோக்கமும் கல்லூரியுடைய விஷயங்களே வெளியில் கொண்டு வரணுன்றது மட்டும்தான். அதே போல் நம்ம கொண்டு வர தகவல்கள் எதுவுமே எகெயின்ஸ்டாக கல்லூரிக்கு இருக்கக்கூடாது. கல்லூரிக்கு சாதகமாக இருக்கிறது மட்டுமல்ல, பெற்றோர்களாக தேடுதலில் இருக்கிற பெற்றோர்கள், இங்கே இருக்கிற ஒரு சென்னையில் இருக்கிற பெற்றோராக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் இருக்கிற ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற பெற்றோராக இருக்கட்டும், ஒரு நாள் கிளம்பி நான் வேலம்மாள் போயிட்டு மதுரையை பார்த்து எல்லாத்துலேயும் உட்காந்து பேசி ஒரு டிஸ்கஷன் பண்ணி என்னோடய மார்க் நீங்கள் சொல்கிற கட் ஆஃபில் பொருந்துது, எனக்கு கிடைக்க போகுதுன்னா அவங்க கேட்க வேண்டிய அனைத்து விஷயத்திலையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடணும். அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து வச்சுக்கணும். இந்த வீடியோ முடிக்கும் போது அவங்களுடைய ஒரு உறுதியான இதுதான் நான் எடுத்துக்க போகிறேன், இந்த கல்லூரி எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு முடிவில் எடுப்பதற்கு நம்மளுடைய இந்த வீடியோவானது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்ற நோக்கத்தில் தான் இதை நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் தான், நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை. உங்களுடைய சப்போர்ட் நம்ம அதே மாதிரி பார்க்குறோம். இதே தேடுதல் இருக்கிற மாணவர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வேறு எதுவும் தேவைகள் வரும்போது கண்டிப்பாக அலையுங்கள். சரிங்களா? நம்ம அடுத்த கல்லூரி வீடியோவில் பார்க்கலாம்.